வீணா தனியாக வசித்து வந்தார். அவள் சுமார் 65 வயது விதவை. சமையல், சுத்தம் செய்தல், பில் செலுத்துதல், வங்கிகள் மற்றும் மருந்துகள் உட்பட அனைத்தையும் அவள் தானே நிர்வகித்து வந்தாள். அவளுக்கு சொந்தமாக ஒரு அறை இருந்த போதிலும் மாதம் 7000 என்ற சொற்ப ஓய்வூதியத்தில் அவள் உயிர் வாழ்ந்தாள். காலை முதல் மாலை வரை தன் வேலைகளை செய்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் 2 மணி நேரம் கழிப்பாள். இன்னொரு பெண் கீதா, ஏறக்குறைய அதே வயது, நன்றாக செட்டிலாகி பணக்கார கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாள். அன்பான துணை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. வாழ்வதற்கான அனைத்து உந்துதலையும் அவள் இழந்துவிட்டாள். வீணாவின் பிளாட் அருகே ஒரு ஆடம்பரமான பங்களாவில் வசித்து வந்த அவள் வீணாவைப் போலவே தினமும் மாலை கோயிலுக்கு சென்றார். வீணாவை பார்த்து அவளுக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் வந்தது. ஒரு முறை கீதா அவளிடம் கேட்டாள், வீணா, என் சகோதரி போன்றவர் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாகவும் ஊக்கமாகவும் இருக்கிறீர்கள்? உங்களை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றாலும் உங்களிடம் குறைந்த பணமே உள்ளது. வீணா சிரித்துக்கொண்டே சொன்னார், என்னை தொடவும். கடவுளே, உங்களுக்கு காய்ச்சல் அதிகம் வீணா என்றாள் கீதா. வீணா சிரித்துக்கொண்டே சொன்னார், சகோதரி, ஊக்கம், மகிழ்ச்சி மற்றும் பிற மாயான விஷயங்களை பற்றி சிந்திக்க நேரம் எங்கே? நான் எனது வீட்டை நிர்வகிக்க வேண்டும். எனது ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கிருந்து பிறகு நான் மருந்துகளை வாங்க வேண்டும், அவற்றை சாப்பிட வேண்டும், சிறிது நேரம் ஆவி பிடிக்க வேண்டும். பிறகு நான் சிறிது இரவு உணவு சாப்பிடுவேன். என் படுக்கையை விரித்து தொலைக்காட்சியில் ஓரிரு நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு தூங்குவேன். எனக்காக நான் உருவாக்கும் ஒரே ஆடம்பரம் மறுநாள் காலையில் சிறிது தாமதமாக எழுந்திருப்பது மட்டும்தான். என்னை பற்றி கவனித்துக் கொள்ள இதுவே என்னால் முடியும். ஆனால் இன்னும் நான் சோகமாக இல்லை. இது என் வாழ்க்கை, எனக்காக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டது. நான் அதை வாழ்வேன். பெருமை மற்றும் என் சூழ்நிலைகளை வலிமையுடன் எதிர்கொள்கிறேன். அன்று கீதா வீணாவை தன் காரில் வீட்டிற்கு இறக்கிவிட்டு நிறைய வற்புறுத்தி அவளுக்கு டிஃபன் அனுப்பினாள். வீணாவுடனான அந்த சிறு அரட்டை கீதாவின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவளிடம் இருந்த ஆடம்பரங்களை ஒப்புக்கொண்டு ரசிக்க ஆரம்பித்தாள். அவள் பிஸியாக இருக்க படுக்கை அறையை சுத்தம் செய்தல், சமையல் செய்தல் போன்ற தனது சொந்த வழக்கமான சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். ஆகவே வீணாவை போன்று நாமும் நமது அன்றாட செயல்களை ரசித்து ரசனையுடன் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் சலிப்பு என்பது ஒருபோதும் இருக்காது, இல்லையா?